ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல கங்கா வந்து காவேரியை திட்டுறாங்க. நீ எதுக்கு ராகினி இந்த பிளேஸ்ல வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அண்ணன் தம்பி பாசமா இருப்பாங்களே அதனாலதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பிளேஸ்க்கு யமுனா வராங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த பிளேஸ்க்கு ராகினி வராங்க. ராகினி வந்து யமுனாவை கலாய்க்கிறாங்க. காவேரியோட எக்ஸ் தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என்னோட எக்ஸையும் நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கங்காவோட எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கங்கா வந்து ராகினியை திட்டுறாங்க. ராகினி வந்து சொல்றாங்க, விஜய் வந்து காவேரியை சுத்தமா கண்டுக்கல, அவன் வெண்ணிலா கூட தான் போறான், பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு காவேரி உங்க வீட்டுக்கு தான் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யமுனா வந்து பயப்படுறாங்க. கங்கா வந்து யமுனாவை தனியா கூப்பிட்டு போய் பேசுறாங்க. எதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி அகைன் நிவின் லைஃப்குள்ள வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து யமுனாவை திட்டுறாங்க. காவேரி கண்டிப்பா நிவினை இதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் மாட்டா, அவளுக்கு விஜயோட தான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராகினி பேசினது எல்லாமே காவேரி நினைச்சு பாக்குறாங்க. விஜயும் வெண்ணிலாவும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாமே வெண்ணிலாவுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க. விஜய் வந்து கால் அட்டன் பண்ணிடுறாரு. பார்த்தா ஆப்போசிட்ல இருந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அங்க ஹெல்ப் பண்றதுக்காக போயிடுறாரு. காவேரி வந்து போனை அட்டன் பண்ணியும் வெண்ணிலா பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஃபீல் பண்றாங்க. தேங்க்யூ.